ஒருங்கிணைப்பாளர், பொறுப்பாளர், தலைமை உள்ளிட்ட அனைவருக்கும் என் காலை வணக்கம். நேரடியாக நான் செய்திக்கு வந்துவிடுகின்றேன். சிக்மண்ட் ஃப்ராய்டை இந்த உலகம் படித்தது, விமர்சித்தது. என்னை படிக்காமலேயே விமர்சிக்கின்றார்கள் என்று கார்ல் யூங் என்கின்ற உளப்பகுப்பாய்வாளர் வேதனைப்பட்டார். அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வழி என்ன என்பதை அவரை பற்றி படித்தவருக்கு மட்டும்தான் புரியும். இப்போ முதல்ல நீங்களாம் அதில் புதிய மாணவர்கள். சிக்மண்ட் ஃப்ராய்டு யார், யூங் யார், யூங் எந்த இடத்தில் தனியாக இருக்கின்றார், அவருக்கும் இந்த ராஜம் கிருஷ்ணனுடைய உள்ளத்திற்கும் என்ன தொடர்பு, அதான் பார்க்க போகிறோம். இது உளவியல் சார்ந்த ஒரு ஆய்வு. உளவியலில் மிகப்பெரிய திருப்பு முனை என்று சிக்மண்ட் ஃப்ராய்டை கூறுவார்கள். என்ன காரணம்? மனிதனுக்கு நனவிலி மனம் என்கின்ற ஒன்று, அன்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கிறது என்று அறிவியல் பூர்வமாக சொன்னது. ஏன் இந்த அறிவியல் பூர்வம் சொன்னா, அவருக்கு முன்பே இந்த நனவிலி மனம் பற்றிய குறிப்புகள் சில பேர் சொல்லியிருக்கின்றார்கள். அறிவியல் பூர்வமாக அப்படி ஒன்று இருக்குது, இருக்கிற ஒரு துறை, அது ஒரு பகுதி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து சொன்னது சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவருடைய காலம் 1856 1939 வரையில், கிட்டத்தட்ட மகாத்மா காந்தி வயசு. இன்றைக்கு 100 ஆண்டுக்கு முன்பே பிரபலமானவர். அவர் காலகட்டத்தில் அவர் சொன்ன அந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட உண்மைகள் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக இப்போ நீங்களே அதில் புதிய மாணவர்கள், நீங்கள் நல்லா பாருங்கள். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் மனசு இருக்கு இல்லையா? ஒரே ஒரு கேள்வி, மனம் என்றால் என்ன? யாருக்கும் சொல்ல தெரியாது. ஆனால் மனசு இருக்குது. ஏன் சொல்ல தெரியல? அது ஒரு பருப்பொருள் கிடையாது. இந்த கண்ணு மாதிரியோ காது மாதிரியோ கிடையாது. ஆனால் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், என்ன மனசு வலிக்குது சொல்கிறோம். அப்போ எங்கே இருக்குது மனசு? அதான் உறுப்பே இல்லையா, அப்புறம் எப்படி வலிக்கும்? அந்த வலியை எப்படி நம்ம உணர முடியும்? அது எங்கே இருக்குது? இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் எங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்பேற்பட்ட மனதுக்குள்ளார நனவிலை மனம் ஒன்று இருக்குது என்பதை சொன்னது சிக்மண்ட் ஃப்ராய்டு. இப்போ நம்மளை பொறுத்தவரையில் மனமே ஒரு நனவிலை மனம் தான், கண்ணுக்கே தெரியல. அதுக்குள்ளாரே இன்னொரு மனம் இருக்குன்னாரு. என்ன? நமக்கு தெரிய மனமெல்லாம் நனவு மனம், கான்ஷியஸ் மைண்டு. என் பேர் என்னன்னு தெரியும், நான் எங்கே வாழ்ந்துருக்கிறேன், எங்கே போகிறேன், எங்கே வரேன் எல்லாம் தெரியும், கான்ஷியஸ் மைண்டு. ஆனால் எனக்குள்ளாரியே எனக்கே தெரியாத ஒரு பகுதியில் ஒன்று இருக்குது என்று சொன்னது சிக்மண்ட் ஃப்ராய்டு. இப்போ எனக்கு நனவு மனமே புரிய மாட்டேங்குது, அப்புறம் நனவெளி மனம், அதை கண்டுபிடித்தது தான் அவருடைய சாதனை. அதற்காக அவர் உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான் உளப்பகுப்பாய்வு என்று சொல்லக்கூடிய ஒரு சைக்கோ அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு துறை. சைக்காலஜிக்கும் சைக்கோ அனாலிசிஸ்க்கு என்ன வேறுபாடு? நமக்கு சைக்காலஜி தெரியும், பெயரால தெரியும். அது என்ன சைக்கோ அனாலிசிஸ்? சைக்காலஜி என்பது பொது சொல். சைக்கோ அனாலிசிஸ் என்பது அந்த வட்டத்துக்குள் ஒரு பகுதி. இன்னும் சொல்லப்போனால் நனவெளி மனம் பற்றிய ஆய்வுக்குரிய ஒரு பகுதி. அப்போ சைக்காலஜி அந்த வட்டத்துக்குள்ளார நனவும் பேசும், நனவெளியும் பேசும், கூட்டு நனவெளியும் பேசும், எல்லாத்தையும் பேசும். ஆனால் சைக்கோ அனாலிசிஸ் நனவெளி மனம் பற்றி மட்டும்தான் பேசும். அந்த பகுதியை மட்டும் ஆய்வு செய்வது சைக்கோ அனாலிசிஸ். இதை உருவாக்கியது சிக்மண்ட் ஃப்ராய்டு. எப்போ? 100 ஆண்டுகள் முன்பு. 1900 என்கின்ற ஒரு கட்டம், அந்த ஒரு ஆண்டு ஒரு பெரிய திருப்பு முனை அந்த காலகட்டம். ஏன் திருப்பு முனைனா, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்பதை உருவாக்கினார். அதே காலகட்டத்தில் சிக்மண்ட் ஃப்ராய்டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் என்கின்ற நூலை வெளியிட்டார். அது என்ன நூல்? உங்கள் கனவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போ நம்மலாம் பார்க்குறோம், கனவு தானாக வருது. அந்த கனவை நம்ம இப்போ நினச்சி பார்த்தோம்னா, ஏன்டா இப்படி இருக்கிறோமா நம்ம, என்ன இப்படி இருக்குதே, நம்ம முன்ன பின்ன யோசனையே பண்ணாத காட்சிகள்லாம் வருது. அப்பப்போ நமக்கு அந்த கனவை நம்ம எழுப்பி விட்டுடும், அச்சுறுத்தும். முன்ன பின்ன பார்க்காத ஒரு காட்சியை காட்டும், யாருன்னே தெரியாது அவங்கள வர வைக்கும், பேச வைக்கும், அடிக்க வைக்கும், அடி வாங்க வைக்கும். இன்றளவு நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பகுதி அந்த கனவு. ஏன் அப்படி வருகிறது, அதுக்கு பின்புலம் என்ன? ஒரு பெரிய நூல் 1000 பக்கத்து எழுதினார். எப்போ? 1900. அந்த காலகட்டத்தில் அந்த நூல் மிக பிரபலம். அந்த நான் சொன்னது ஐரோப்பா, அவர் நாடு வந்து ஐரோப்பா இருக்கக்கூடிய ஆஸ்திரியா, அந்த பகுதி, இந்த ஜெர்மன், ஆஸ்திரியா, இந்த பிரான்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவர் வாழ்ந்தது. அங்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உளப்பகுப்பாய்வு என்கிற ஒரு துறை வந்துவிட்டது. ஒரு கொடுமை தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் அந்த துறை பெருமளவில் வரவில்லை, பேசப்படவில்லை. இப்போ அந்த துறை அந்த காலகட்டத்தில் வரும்பொழுது ஒரு பெரிய பரபரப்பு. ஏனென்றால் அதற்கு முன்பு வரையில் மனிதனுக்கு நோய் என்பது உடல் சார்ந்தது. அப்படி தான் இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிறோம். யாருக்காவது தலைவலியா, காய்ச்சலா, அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா, எல்லாத்துக்கும் அடிப்படலாம் ஏதோ ஒரு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணாங்க, அது மட்டும் கிடையாதா, உள்ளமும் இருக்கியா, உன் நோய்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் உள்ளமும் இருக்கிறது, அதை நீ பகுத்தாய்வு செய்தால் அந்த நோய் குணமாகிவிடும். ஆனால் அந்த முறையை இந்தியாவில் யாரும் உருவாக்கவில்லை. அங்கு உருவாக்கியது தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு. எப்போ? 100 ஆண்டுகளுக்கு முன்பு. அது அப்படியே அந்த துறை அப்படியே பரவிட்டு வருது. அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அந்த கனவுகளின் விளக்கம், த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற நூலை அவர் வெளியிட்ட போது உளவியல் துறையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்படியே பரவனது. அந்த புத்தகத்தை பல பேர் படித்து விமர்சனம் செய்து பேசிக்கொண்டு விவாதிக்கொண்டு வந்தார்கள். அந்த நூல் இவர் நாட்டினுடைய பக்கத்து நாளுக்கு சுவிட்சர்லாந்துக்கு சென்றது. அங்கு கார்ல் யூங் இருக்கிறார். இப்போ தான் அவர் வரார். சிக்மண்ட் ஃப்ராய்டோட கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் இளையவர். அவர் ஒரு உளவியல் மருத்துவர். அவர்கிட்ட இந்த நூல் சென்று சேர்கிறது. அதை வழங்கியது அவருடைய குருவாக இருக்கக்கூடிய ப்ளூலர் என்கின்ற ஒரு உளவியல் மருத்துவரிடம் அவர் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது இந்த நூலை ப்ளூலரிடம் கொடுத்து இந்த நூலுக்கு ஒரு விமர்சனம் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு பத்திரிக்கை. அவர் என்ன செய்கிறாரு, யூங்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதுக்கு ஒரு விமர்சனம் எழுதுங்க. அவர் படிக்கிறாரு. படித்து பார்த்து ரொம்ப அற்புதமாக இருக்குது, இந்த கனவுகளை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. படித்து விட்டு அதை பாராட்டி ஃப்ராய்டுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். இந்த நூலினுடைய சிறப்புகள் எல்லாம் தொகுத்து எழுதுகிறார். அதை ஃப்ராய்டு படித்துட்டு இந்த நூலை புரிந்து கொண்டு இப்படி ஒரு மாணவன் அல்லது ஒரு ஆள் இருக்கிறாரா என்று ஆச்சரியப்பட்டார். உடனே ஃப்ராய்டுக்கும் யூங்குக்கும் கடித தொடர்பு வந்து கொண்டே இருக்கிறது. இவர் ஒரு கடிதம் எழுத, அவர் ஒரு கடிதம் எழுத, மாறி மாறி. என்னென்னா 2 தனித்தனி நாடு தான். இந்த நாடுனாக்கா நம்ம மாநிலம் மாதிரி. இங்கே எப்படி கர்நாடகா, இந்த பக்கம் ஆந்திரா, இங்கே தமிழ்நாடுக்கோ அதே போல் அங்கே ஃப்ரான்ஸு, இங்கே சுவிட்சர்லாந்து, அங்கே ஜெர்மன் அப்படி இருந்தது. இப்போ அப்படி தான். ஒரு 3 மணி நேரத்தில் இன்னொரு நாட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன பகுதி தான் இது. மாநிலம் மாதிரி அங்கே நாடு. அப்போ அந்த கடித போக்குவரத்து சென்று கொண்டே இருந்தது. இருவரும் அந்த கடிதத்தில் பரிமாறிக்கொண்டார்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். அப்போ ஃப்ராய்டு சொல்கிறாரு, என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, என் கூட நீங்கள் பணியாற்ற வாருங்கள். யார்? யூங்கிட்ட சொல்கிறார். யூங்க போகிறார். ஒரு நாள் சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, கிட்டத்தட்ட 13 மணி நேரம் இருவரும் ஒரு அறையில் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டே இருந்தார்கள். அந்த நாள் முழுக்க இன்னும் சொல்லப்போனால். அப்படி அவர் பேசிக்கொண்டு இருக்கும்போது பல விதமான கருத்துக்களை அவர்கள் பரிமாறிக்கொண்டார்கள். எப்படி இந்த உளப்பகுப்பாய்வை நாம் வளர்ப்பது, இந்த அன்கான்ஷியஸ் எப்படி நாம் கண்டு கொள்வது அல்லது புரிந்து கொள்வது, நோயாளிகளுக்கு இதை எப்படி நாம் பயிற்றுவிப்பது, எப்படி அவர்களுடைய நோயை நாம் குணமாக்குவது,
என்று இருவரும் பேசிக்கொண்டே இருந்த ஒரு காலகட்டம். அதன் பிறகு ஃப்ராய்டுடன் சேர்ந்து யூங்கும் பணியாற்றினார் எங்கள் ஜெர்மனில். இருவரும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட 5-6 ஆண்டுகள் போனதுங்க. ஒரு நாள் என்னாச்சு, அமெரிக்காவுக்கு ஃப்ராய்டை பேசுறதுக்கு கூப்பிட்றாங்க. வந்து எங்கள் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வந்து உங்கள் உளப்பகுப்பாய் பற்றி அறிமுகப்படுத்தி ஒரு 5 உரைகளை 5 நாட்களுக்கு நீங்கள் கொடுங்க. அப்போ ஃப்ராய்டு போகிறாரு. அவர் ஜெர்மன் அந்த பகுதியிலேருந்து அமெரிக்கா போகிறாரு. அப்போல்லாம் கப்பல் பயணம். அப்போ கப்பல் பயணம் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் ஆகும். அப்படி அமர்ந்து பயணித்து கொண்டிருக்கும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் யூங்குக்கிட்ட ஒரு கேள்வி இருந்தது. என்ன கேள்வின்னா, ஒரு நீண்ட நாட்களுக்கு முன்பு அவருக்கு ஒரு கனவு வந்தது, பல ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் அந்த கனவை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது ஒரு கனவு சொல்கிறார் ஃப்ராய்டுக்கிட்ட. காலையில் எனக்கு ஒரு கனவு வந்தது, அது வந்து கூட 5-6 ஆண்டுகள் ஆனது, ஆனால் அதை என்னால் இன்று வரையில் புரிந்து கொள்ள முடியவில்லை, நீங்கள் தான் விளக்கம் சொல்லணும். சரி, என்ன கனவு சொல்லுன்னு. அப்போ இவங்க சொல்கிறாரு, அந்த கனவில் 3 அடுக்கு மாடி வந்தது. அந்த 3 அடுக்கு மாடியில் மேல் பகுதியில் நான் இருக்கிறேன். அந்த மேல் பகுதி புதிய மேசை நாற்காலிகள் எல்லாம் இருந்தன. இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்டத்து மேசைகள் நாற்காலிகள் இருந்தன. புதுசாக இப்போ இருக்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. அவர் அப்படியே கடந்து போகிறாரு. நான் அந்த வழியாக நான் கடந்து போகிறேன். அந்த அறைகள் முழுக்க பார்க்குறேன். பார்த்தா அந்த பக்கம் ஒரு படிக்கட்டு கீழே இறங்குது. அந்த படிக்கட்டு கீழே அப்படியே இறங்கி நானும் போகிறேன். போகும்போது அங்கே ஒரு தளம் இருக்கிறது. அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் தூசி படிந்திருக்கின்றன, கொஞ்சம் பழசாக இருக்குது. ஏன்னா ஒரு நூற்றாண்டுக்கு முந்தைய பொருட்கள் இருந்தன. அதையும் கடந்து நான் செல்கின்றேன். அந்த பக்கம் ஓரத்தில் ஒரு பெரிய பொந்து மாதிரி இருக்குது. அதுக்குள்ளார போகிறதுக்கான வழி இருக்குது. எட்டி பார்த்தாக்கா அப்படியே ஒரு பாதை போகுது. கொஞ்சம் இருட்டு மாதிரி தான் இருக்குது. அதையும் துணிந்து கொண்டு இறங்கி போகிறேன். இப்போ 3வது கீழ் வந்தாச்சு. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே மிக பழமையான பொருட்கள். அந்த மேசையினுடைய அமைப்பு பழசு. அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் சிதலம் அடைந்திருக்கின்றன, ஒட்டலைகள் அதிகமாக இருக்கின்றன. அதெல்லாம் கடந்து போகிறார். ரொம்ப மப்பு மந்தாரமாக இருக்கக்கூடிய அந்த இடம். போகும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தா எலும்புக்கூடுகள் அதிகமாக இருந்ததை நான் பார்த்தேன். பார்த்தோன்னே திடுக்கிட்டு வீழ்த்து கொண்டேன். இந்த கனவை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் சொல்கிறீங்களே இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸில் அன்கான்ஷியஸ் தான் அது காரணம்னு. இந்த கனவுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்கள். கேட்டது யார்? இவங்க. ஃப்ராய்டு என்ன பார்க்குறாரு. சரி, இதுக்கு என்ன விளக்கம் கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன். எதுக்காக நீங்கள் திடுக்கிட்டு வீழ்ச்சிங்க? அந்த எலும்புக்கூடு. அப்போது இந்த கனவுக்குள்ளார உங்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா? செத்து போக வேண்டும் என்கின்ற விருப்பம் உங்களுக்கு இருந்திருக்கக்கூடும். இந்த சூசைடு இன்ஃபென்ஸ் சொல்கிறாங்களே, நான் செத்துடணும், நமக்கு அப்பப்போ வரும், ஏன்டா இந்த வாழ்க்கை செத்தா போதுமேனும். அந்த மாதிரி ஏதோ விருப்பம் உங்களுக்கு இருந்திருக்கு. அந்த மாதிரி எதனா நினச்சிங்களா? அவர் சொல்கிறார், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்னு. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அன்பான யாராவது வருவார், உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளையோ அல்லது உங்கள் தாய் தந்தையோ இறக்க வேண்டும் அல்லது இறந்து விடுவார்களோ என்று அச்சம் இருந்ததா கேட்குறாரு. அப்படி கூட எனக்கு தெரியலிங்க. நிச்சயமாக அந்த சாவு சம்பந்தப்பட்ட ஒரு எண்ணம் தான் இங்கு கனவாக வந்திருக்கிறது. ஆனால் இவங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இது என்னால் புரிஞ்சிக்க முடியலைங்க. எப்படி இந்த எலும்புகளை பார்த்துட்டு நீங்கள் வந்து சாவு சம்மந்தப்பட்டது சொல்கிறீங்களே, வேறு எதுவுமே கிடையாதுனாக்கா இவ்வளோ தான் விளக்கம் என்று ஃப்ராய்டு கலந்து விட்டார். ஆனால் இவங்க மனசு அப்படியே உள்ளே போயிட்டே இருக்குது. இது கண்டிப்பாக இது இருக்காது, வேறு எதுவும் இருக்கணும், வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அது என்ன நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தனியாக சிந்திக்க முற்பட்டார். ஒரு நாள் என்ன ஆச்சுனாக்கா ஒரு ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு இன்ட்யூஷன் ஒன்று வந்தது. என்னென்னா, ஒருவேளை இந்த கனவு எனக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுமோ, ஏதோ ஒரு செய்தி எனக்கு சொல்லுது, கனவு போய் செய்தி சொல்லுமா அப்படின்னு பார்த்தா அது உண்மை இருக்குது. பெரும்பாலும் கனவு என்பது நம்ம கண்ணுக்கு புரிந்து கொள்ள முடியாத காட்சிகள் வரும், உண்மைதான். ஆனால் சில சமயம்
நாம் மிகவும் பிரச்சனைக்குரிய காலகட்டத்தில் இருக்கும்போது அந்த கனவில் தீர்வை தரும். ஏதாவது ஒரு தீர்வு தரும். இப்போ உடம்பு சரியில்லை, ரொம்ப நோயப்பட்டிருக்குது, என்னால் எப்போ எந்திரிக்க முடியல, அல்லது எந்த டாக்டரையும் பார்க்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குன்னு அப்படி படுத்திருந்தா திடீர்னு அந்த கனவில் குறிப்பிட்ட ஒரு டாக்டருடைய தோட்டம் வரும். அப்போ என்ன அந்த கனவு சொல்லுது? நீ அந்த டாக்டர்கிட்ட போனாக்கா இது குணமாயிடும். அப்போ அந்த மாதிரி ஏதோ செய்தி சொல்லுது அந்த கனவு. இவர் யோசனை பண்ணுறாரு, அப்போ என்னவாக இருக்கும்? அப்படி யோசனை பண்ணும்போது அப்போ தான் அவருக்கு ஒரு செய்தி வருது. என்னென்னா, அந்த கனவில் வரக்கூடிய அந்த வீடு ஒட்டுமொத்த உள்ளத்தினுடைய அமைப்பு. அப்போ மேல்தளம் என்பது கான்ஷியஸ், நடுத்தளம் என்பது அன்கான்ஷியஸ், அதற்கு கீழ் உள்ள தளம், அது கிரவுண்ட் ஃப்ளோர் என்று சொல்லக்கூடிய அந்த கீழ்த்தளம், அது கலெக்டிவ் அன்கான்ஷியஸ். இது ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டார். அப்போ ஃப்ராய்டு என்ன சொல்கிறாரு? 2 அடுக்கு தான் அடிப்படையில், ஒன்று கான்ஷியஸ், இன்னொன்று அன்கான்ஷியஸ். இவங்க என்ன சொல்கிறாரு? அதற்கும் கீழே இன்னொரு அடுக்கு இருக்கிறது, அது கலெக்டிவ் அன்கான்ஷியஸ். அங்கேருந்து ஏதோ ஒரு செய்தி எனக்கு இந்த கனவின் மூலமாக சொன்னது. அது உண்மைதான். இப்போ நம்ம ஊசி இருக்கு இல்லையா, ஊசியில் வந்து ஒரு காது இருக்கும், நூல் போகிறதுக்கான காது இருக்குது, வச்சுருக்கோம் இல்லையா. அது எப்படி உருவாக்குவது என்று அந்த குறிப்பிட்ட நபருக்கு தெரியலையாம். ஆனால் ஏதோ ஒன்று செய்யணும், நூல் வந்து அந்த ஊசியோடு போகணும். அதுக்கு என்ன செய்யணும்னு ரொம்ப யோசனை பண்ணாராம். அவருக்கு அந்த ஐடியா வரல. அவருடைய கனவில் அந்த ஊசி அந்த காதோடு ஒரு காட்சி வந்ததான். இப்படி நீ காதுவை உருவாக்கினால் ஊசி போகும் வழியில் அந்த நூலும் போகும் என்று கனவு சொல்ல, அந்த கனவை வைத்து கொண்டு அவர் ஊசியை உருவாக்கினார். அதே போல் இங்கே கெமிஸ்ட்ரியில் ஒரு நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், இந்த பென்சின் ரிங் ஒன்று இருக்கும். இந்த 4 அறுகோணம் மாதிரி இருந்துட்டு எல்லாம் போட்டு பென்சின் ரிங். அந்த பென்சின் வளையத்தை ஒரு கனவு தான் காட்சிப்படுத்தியதாம். சில பேருக்கு கவிதை கூட கனவில் வரும். சில பேருடைய கதைகள் கனவு சொல்லும். சொல்கிறாங்க, டாக்டர் ஜாக்கில் அண்ட் மிஸ்டர் ரைடு மிக புகழ்பெற்ற ஒரு கதை. அந்த கதையினுடைய கரு அந்த அந்த படைப்பாளனுடைய கனவில் வந்தது. அந்த கனவு கருவை வைத்துக்கொண்டு தான் அந்த கதை எழுதினார். அப்போது என்ன மொழி கொண்டார்? நம்முடைய மனசுக்குள்ளார கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ், கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் 3 அடுக்கு இருக்குன்றார். இந்த 3இல் எது வலிமையானது அப்படின்னு பார்க்கும்போது நல்லா கவனமாக வைக்கணும். மனசுக்குள் ஆழமாக எந்த பகுதி இருக்கின்றதோ அந்த பகுதி தான் வலிமை அதிகம். ஃப்ராய்டு என்ன சொன்னார்? அன்கான்ஷியஸ் தான் வலிமை அதிகம். இவங்க என்ன சொல்கிறாரு? அதற்கும் கீழே இருக்கக்கூடிய கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் தான் வலிமை அதிகம். கலெக்டிவ் அன்கான்ஷியஸுடைய விருப்பத்திற்கு ஏற்பத்தான் அன்கான்ஷியஸும் கான்ஷியஸும் வேலை செய்கின்றன. அது ஒரு படம் காட்டுறேன் பாருங்கள். இது யார் இருக்காங்களா? யார் வருது? இல்லை, அந்த தள்ளு தானே இருக்கா? அந்த படத்தை காட்டணும். ஆமாம், அடுத்தது பாருங்க. பாருங்க, அடுத்தது. அதான் இது ஃப்ராய்டு சொல்லக்கூடிய மனம். அவர் என்ன சொல்கிறாரு? கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ். அந்த ப்ரீ கான்ஷியஸ் கூட கிட்டத்தட்ட கான்ஷியஸ் மாதிரி தான், 2 அடுக்கு தான் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாரு? அதுக்குள்ளார கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் ஒன்று இருக்கிறது. அங்கே பாரு 3 அடுக்கும். கீழே கலெக்டிவ் அன்கான்ஷியஸ், பர்சனல் அன்கான்ஷியஸ், மேலே கான்ஷியஸ். 3 அடுக்குது. இங்கே 2 அடுக்கு தான் இருக்குது. அப்போ எது ஆழமாக இருக்கின்றதோ அது வலிமையானது. இது இவங்களுடைய கான்செப்ட். சரி, இப்போ அந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஃப்ராய்டு வந்து அன்கான்ஷியஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னார். அமுக்கப்பட்ட விருப்பங்கள், வேட்கைகள் உள்ளடங்கிய பகுதி தான் அன்கான்ஷியஸ். யார்? ஃப்ராய்டு சொன்னது இந்த பகுதி. அதுக்கு இடன் பேர் சொன்னார். இடன்னா இன்ஸ்டிங்க்சுவல் ட்ரைவ்ஸ், அமுக்கப்பட்ட விருப்பங்கள். நம்ம அப்படியே போகும்போது எதனால் பார்த்துட்டு இருக்க ஆசை இருக்குது, சாப்பிட முடியல. அப்போ என்ன அமுக்கப்படுது, உள்ளே இருக்குது. கனவில் அது வரும். ஐஸ்கிரீம் இருக்கும், சாப்பிட முடியல, கனவில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி வரும். ஒரு சினிமா படம் ஓடுது, பார்க்க முடியல, உள்ளே பார்த்தா அந்த சினிமா காட்சி வரும்.
அப்போ அமுக்கப்பட்ட விருப்பங்கள் அங்கே இருக்கக்கூடிய இடம் இந்த அன்கான்ஷியஸ். அது வரைக்கும் சரி, இவங்க ஏற்றுக்கிறாரு, அது உண்மைதான். ஆனால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் இருக்கு இல்லையா, அந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் இதை விட ஆழமானது, இதை விட வலிமையானது. அப்போ அதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஆர்கிடைப்ஸ் என்று சொல்கிறார். மூலப்படிவங்கள், இங்கிலீஷில் ஆர்கிடைப்ஸ். அதே நாங்கள் ஆர்கிடைப்ஸு இங்கே தான் இவங்க தனியாக இருக்கிறார். இப்போது நம்ம வாழ்க்கை இருக்குது, விழிப்பிலிருந்து உறக்கம் வரையில் நம்ம என்னென்னோ பணிகள் செய்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமாக கடந்து வரோம், பல வேலைகளை செய்கிறோம், பல விதமான செயல்பாடுகளை செயல்பட்டு வரோம், நடத்தைகள் நடவடிக்கைகள் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம செய்யக்கூடிய, பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய, இயங்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க சொல்கிறாரு, ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செய்த விஷயங்களை நாம் மீண்டும் மீண்டும் செய்து வருகின்றோம். ஆனால் காலத்துக்கேற்ப மாறி மாறி செய்கிறோம். நாம எதுவும் செய்வது கிடையாது. ஆனால் நாம செய்வதாக நாம் கற்பிதம் செய்கின்றோம், நாம் செய்வதில்லை. மூதாதையர்கள் என்ன செய்தார்களோ அதை தான் நாம் செய்து வருகின்றோம். அது என்ன பாருங்கள், இப்போ நம்மளாம் வீடு கட்டுறோம், வீட்டை தங்குறோம், இல்லை அறையில் தங்குறோம். இது நம்ம தானே செய்கிறோம், நம்ம தானே கட்டுறோம், நம்ம தானே குடியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இவங்க என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி மூதாதையர் குகைக்குள் வாழ்ந்தார்கள். குகைக்குள் வாழ்ந்த அந்த செயலை தான் இப்போது நாம் நவீனமாக ஒன்றை கட்டிக்கொண்டு வாழ்ந்து வருகிறோம். அன்றைய குகையும் இடையில் வந்த குடிசையும் ஓடு வீடும் இந்த கட்டிடமும் ஒன்றே, வடிவம் தான் வேறு, ஆனால் எல்லாமே ஒன்று தான். என்ன கான்செப்ட் ஒன்று தான், தற்காப்பு. நீங்கள் காலத்துக்கு ஏற்ப அந்த வடிவத்தை மாற்றலாம், நோக்கம் மாறாது. அப்போ அது அப்படியே தொடர்ந்து வருது. இப்போ நம்மளாம் வேலைக்கு போகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம் இல்லையா? எதுக்காக வேலைக்கு போகிறோம், ஏன் பணம் சம்பாதிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்காக. இதுக்கு அந்த மூதாதையருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா, மூதாதையர்கள் ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, வேட்டையாடுகின்றார்கள். அந்த வேட்டையாடு இரையை தேடுகின்ற அந்த பணி தான் இப்போது நாம் வேறு விதமாக பணத்தை வேட்டையாடுகின்றோம். அப்போ நம்ம வேலைக்கு போகிறது எதுக்கு, பண வேட்டை. அப்போ அதுவும் வேட்டை சமூகம் தான், இதுவும் வேட்டை சமூகம் தான். இப்போ உடை, இந்த உடையில் நவீன நாகரிகமான உடைன்னு சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த காலத்தில் இலை தழைகளை வைத்துக்கொண்டு உடையை உடுத்தார்கள், அதே பாணியில் நாம் இப்பொழுது நவீனமாக உடுக்கின்றோம். ரெண்டுத்துக்கும் ஒரே பொருத்தம்தான், காலத்துக்கு ஏற்ப வடிவம் தான் மாறுது. இப்போ இந்த படிக்கக்கூடியது, பயிற்சி எடுக்கக்கூடியது எல்லாமே அந்த காலகட்டம் தான். அவன் வேட்டையை பயிற்சி கொடுத்தான், அல்லது சண்டை போடுறதுக்கு பயிற்சி கொடுத்தான், இப்போது படிப்பதுக்கு பயிற்சி தருகின்றோம். அப்போ அதே தான் இங்கே செய்யுது. அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, பழைய காலகட்டத்து மூதாதையருடைய அனுபவங்கள் எல்லாமே திரண்ட பகுதி தான் அந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் நமக்குள்ளே இருக்குது. கலெக்டிவ் எல்லாருக்குள்ளேயும் மையமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே இருக்கக்கூடிய அந்த மூலப்படிவங்கள் தான் இப்போ நான் சொன்ன எல்லாமே. நீங்கள் திருமணமா, அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. காதலா, அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. பிள்ளை பேரா, அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதா, அங்கே இருக்குது. வீடு கட்டுறதா, அங்கே இருக்குது. இப்படி எல்லாமே பழைய நினைவுகளை நாம் புதுப்பித்து கொண்டு புதிதாக செய்து வருகின்றோம். இன்னும் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே போகும். எதையும் நாம் புதிதாக செய்வது கிடையாது, காலத்துக்கு ஏற்ப புதுப்பித்து கொண்டிருக்கின்றோம். அப்போ நாம் செய்யக்கூடிய அனைத்து பணியும் ஆதி காலத்தில் மூதாதையர்கள் செய்த பணியை நாம் மீண்டும் மீண்டும் செய்து வருகின்றோம். அதுதான் ஆர்கிடைப். அப்படி பல நூற்றுக்கணக்கான ஆர்கிடைப் நமக்குள் இருக்கின்றன, மூலப்படிவங்கள். அந்த மூலப்படிவங்களில் மிக மிக முக்கியமான ஒன்று சுயம் என்கின்ற மூலப்படிவம். இதுதான் இப்போ அந்த ராஜகிட்ட வரத்துக்கு முக்கியமான ஒரு பகுதி. சுயம் என்கின்ற ஒரு மூலப்படிவம், அது நான் இங்கிலீஷில் செல்ஃப்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்குள்ளாரையும் நான் சொன்ன எல்லா மூலப்படியும் இருக்குது. உடை சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, வேட்டை சம்மந்தப்பட்டது, அப்புறம் பயிற்சி, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே இருக்குது.
இந்த சுயம் என்கின்ற ஒரு மூலப்படிவம் அனைவருக்குள்ளாரையும் மிக ஆழமாக, இன்னும் சொல்லப்போனால் முதலில் தோன்றிய மூலப்படிவம். அதான் முதலில் தோன்றியது, கருத்தரிக்கும் போதே தோன்றியது. ஏன் சொல்கிறேன் கருத்தரிப்பு, ஏன் சொல்கிறேன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் மரபணு வழியாக நமக்கு கடத்தப்பட்டு வருகின்றன. யாரும் சொல்லிக் கொடுத்து கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட எல்லா விஷயமும் மரபணு வழியாகவே வருது. அந்த குழந்தைய தனியாக விட்டாக்க அதுவே கூட கற்றுக்கும். கொஞ்சம் பயிற்சி கொடுத்தாக்க டக்குன்னு மேலே வந்துடும். அப்படி தான் மொழி பேசுகிறோம். நம்ம இந்த மொழியை நம்ம கற்றுக்கொள்வது, பேசுறது முழுக்க அது ஒரு மூலப்படிவமாக உள்ளே இருக்குது. சொல்ல சொல்ல டக்குன்னு புரிஞ்சிக்குது. ஒருவேளை அந்த குழந்தைய கொண்டு போய் காட்டில் விட்டாக்க அதுக்கு பேச்சு வராது, ஆனால் அதுக்கான செயல்பாடு இருக்கும். சொல்லி கொடுத்தா வேகமாக வந்துடும். அப்போ நமக்குள்ளார மூலப்படிவத்தில் பல உண்டு. முதலில் தோன்றியது சுயம். அவர் சொல்கிறார், அது நாங்கள் சுயம், நான். எல்லா குழந்தைக்கும் நான் என்கின்ற ஒரு உணர்வு உண்டு. எப்போ? கருத்தரிக்கும் போதே வந்துவிட்டது. அப்போ அந்த கர்ப்பப்பையில் இருக்கும்போது நான் என்கின்ற உணர்வோடவே அது வளர்ந்து வருகிறது. அதுக்கு வேறு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. முழுக்க முழுக்க தான், நான் என்கிற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து வருது. இந்த பிள்ளை பேர் நடக்கும்பொழுது என்னாகுதுன்னு சொன்னால், ஏதோ ஒன்றை இழந்துவிட்டோம் என்று அந்த குழந்தை உணர்கிறது. ஏதோ ஒன்று, அது என்ன தெரியல. அந்த பிறப்பின் போது ஏதோ ஒன்றை நாம் இழந்து விட்டோம். அதோடு விட்டுறாது, மீண்டும் இழந்த ஒன்றை நான் பெற வேண்டும் என்கின்ற விருப்பத்தை கொள்கிறது. அதுதான் முக்கியம். ஏன்? இழந்ததை பெற வேண்டும் என்பதுதான் விருப்பமே, வேட்கையே. அப்போ குழந்தை முதலில் இழப்பது சுயம் என்கின்ற உணர்வு. எங்கள் வயிற்றில் இருக்கும்போது சுயமாக வாழ்ந்தது, பிறக்கும்போது அந்த சுயம் துண்டிக்கப்படுகிறது. அப்போ என்ன ஆகுது? பிறப்பின் பொழுதே அந்த சுய வேட்கை உருவாகி விடுகிறது. எப்படியாவது மீண்டும் அங்கே போய் செய்யணும். நம்ம இதுதான் மிகப்பெரிய வேட்கை. இவங்க பொறுத்தவரையில் மிகப்பெரிய வேட்கை. அந்த வேட்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. மீண்டும் அந்த சுயத்தை போய் அடைய வேண்டும் என்று பல தேடல்களில் அந்த குழந்தை அலைகிறது வாழ்க்கை முழுக்க. இப்போ நம்மலாம் தேடுறோம் இல்லையா? பணத்துக்காகவோ அல்லது காதலுக்காகவோ அல்லது வீட்டுக்காகவோ எல்லாமே பார்த்தா சுயத்தினுடைய தேடலின் மறுவடிவங்கள். இந்த சுயத்துக்காக தான் எல்லா தேடலும். ஏன் இங்கே இப்படி தான் தேடணும்னு சொன்னாக்கா, அந்த சுயம் எனக்கு கிடைக்கவே இல்லை. இழந்த சுயத்தை என்னால் பெற முடியவில்லை. எனவே மாற்று வழிகள் நாம் தேட முயற்சிக்கின்றேன். அந்த முயற்சி தான் இத்தனை தேடல்களும். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, அறிவை தேடல், அதுவும் சுயத்தின் தேடல் தான். ஆனால் சுயம் கிடைக்காது. காதல், அதுவும் தேடல் தான், சுயம் கிடைக்காது. நட்பு, அதுவும் சுயம் தேடல் தான், கிடைக்காது. பணம் தேடல் தான், சுயம் கிடைக்காது. இப்படியே உள்ளுக்குள்ளார சுயத்தினுடைய வேட்கை கூடிக்கொண்டே போகிறது. அப்போ என்னங்க, எப்போ தான் போய் சேர முடியும்? ஆனால் போய் சேரணும். சேர்ந்தால் தான் முழுமை. இந்த உள்ளமானது முழுமையிடம். ஏனென்றால் பிறந்த மாத்திரத்திலேயே அந்த மனமானது தேடலிலேயே அப்படி வளர்ந்து கொண்டே வருகிறது. மீண்டும் அது பழைய நிலைக்கு செல்ல வேண்டும். அப்படி போய் சேர்ந்தால்தான் அது முழுமை. இல்லை என்றால் இல்லை, அலைந்து கொண்டே இருக்கும். அப்படி அலைச்சல் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது எங்காவது ஒரு இடத்துல நம்ம கிடைக்கணுமா? தேடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட தேடலில் மிக முக்கியமான ஒன்று தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது ஆன்மா என்னென்னா சுய தேடல், தன்னை அறிதல். அப்போ தான் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? நீ தியானம் பண்ணு, யோகா பண்ணு. ஏன்? அப்போ தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அதான் அகப்பயணம். உள்ளே செல்ல முடியும். உள்ளே செல்ல செல்ல நீங்கள் இழந்த இடத்தை சென்று சேர்ந்து விடலாம். அகப்பயணம் மிக முக்கியம். ஆனால் இந்த சமூகம் என்ன செய்யுது? நீ புறத்திலேயே நீ அலை, புறம் நோக்கியே ஓடு. ஆன்மீகம் என்ன சொல்லுது? இந்த புறம் நோக்கி ஓடாது, அகம் நோக்கி போ. அப்பொழுது தான் நீ சுயத்தை சென்று சேர முடியும். இல்லை என்றால் நீ அலைந்து கொண்டே இருப்பாய். இந்த பாயிண்ட்டை இவங்க தெரிஞ்சிடும், புரிச்சிட்டாரு. இந்த கான்செப்டை இவங்க எங்கேருந்து பெற்றார்? இந்தியன் ஃபிலாசபியிலிருந்து பெற்றார். இங்கே தான் அதை பற்றி பேசுகிறாங்க. உலகத்திலேயே இந்த வெஸ்டர்ன் ஃபிலாசபி, இந்த மேலை நாட்டு தத்துவங்கள், கீழ் நாட்டு தத்துவங்கள் உண்டு.
இந்த கீழே நாடு தான் இந்த இந்தியா, சீனா எல்லாம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தத்துவம் என்ன சொல்லுது? ஆன்மா முதன்மையானது. மேலே தத்துவத்தில் உடல் முதன்மையானது. அங்கே வந்து ஃபிசிக்கல் தான், உடல் தான் முதன்மை. அங்கே இருக்கக்கூடிய இருப்பு என்ன? உடல் இருப்பு தான் மனிதனுடைய இருப்பு. ஆனால் இங்கே இந்திய தத்துவத்தில் உடல் என்பது ரெண்டாம் பட்சம், மனம் என்பதும் ரெண்டாம் பட்சம், ஆன்மா தான் முதன்மை. ஆன்மா இருப்பு தான் இங்கு. எப்படிங்க அந்த ஆன்மாவுக்கு போக முடியும்? இங்கே இருக்கிற ஞானிகள் சொல்கிறாங்க, அகப்பயணம் செய், அகப்பயணம் தியானம் பண்ணிட்டு கொண்டே போ. அப்படி சென்றால் அந்த நிலையை சென்று சேர்ந்து விடலாம். அதுதான் சுயம், தன்னை அறிதல். இந்த கான்செப்டை இவங்க பார்த்துட்டார். இது அப்படியே சுயத்துக்கு வச்சுட்டார். அவர் என்ன சொல்கிறாரு? இந்த சுயத்தை சென்று அடைவது தான் ஒரு மனிதனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு அடிப்படை நோக்கம் இந்த சுயம் சென்று சேருவது தான். அப்படி போய் சென்று சேருவதால் அவனுடைய வாழ்க்கை முழுமை அடைகிறது. அங்கே போகணும், ஆனால் போக விடாமல் தடை செய்வது இந்த சமூகம். சரி, உள்நோக்கி நம்ம அகப்பயணம் செய்து கொண்டே போனால் என்ன நடக்கும்? அவர் சொல்கிறாரு, நீங்கள் அகப்பயணம் செய்ய செய்ய உள்ளுக்குள் தடைகள் இருக்கும். முக்கியமான தடை என்ன தெரியுமா? முரண்பாடுகள். பல முரண்பாடுகள் உள்ளே இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ என்னென்னா, ஒருத்தன் மேலே நமக்கு வெறுப்பாக இருக்கா? உள்ளே இருக்கும். ஒருத்தன் மேலே விருப்பம் இருக்கா? உள்ளே இருக்கும். விருப்பு வெறுப்பு இருந்தாலே அந்த ஆன்மா அல்லது அந்த மனம் அகப்பயணம் செய்யாது. நீ எதை விரும்பினாலும் எதை வெறுத்தாலும் நீங்கள் அகப்பயணம் செய்ய முடியாது. ஏனென்றால் விருப்பு என்று வந்துவிட்டால் வெறுப்பு வந்து கூட வரும், வெறுப்பு இருந்தால் கூட விருப்பு இருக்கும். இந்த இரண்டும் உள்ளுக்குள் முரண்பட்டு கொண்டே இருக்கும். அந்த முரணை உடைக்க வேண்டும். அப்படி உடைத்தால்தான் அந்த மனமானது உள்ளே சென்று அந்த சுயத்தை சென்று அடையும். இல்லை என்றால் போகாது. அப்போ தடையாக இருக்கக்கூடியது எது? முரண். அந்த முரணில் மிகப்பெரிய முரண் எது தெரியுங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவங்க சொல்லுவார், ஆண்மை பெண்மை தான். அது இங்கிலீஷில் அனிமா அனிமஸ் நமக்குள்ளார இருக்குது. ஒரு மனுஷனுக்குள்ளார ஆண்மை பெண்மை கூறுகள் இருக்கின்றன. என்ன, நான் தானே, ஆனால் எனக்குள் பெண்மை உண்டு. நீ பெண் தானே, உனக்குள் ஆண்மை உண்டு. நான் கான்ஷியஸாக ஆண், அன்கான்ஷியஸாக பெண். பெண்கள் கான்ஷியஸாக பெண், அன்கான்ஷியஸாக ஆண் இருக்கிறாங்க உள்ளார. இந்த ஆண்மை பெண்மை அந்த பகுதி தான் எனக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்மை மறைவாக இருக்கு இல்லையா? அந்த பெண்மையுடைய வடிவம் தான் என்னுடைய காதலி அல்லது மனைவி. பெண்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய ஆண்மையினுடைய வடிவம்தான் கணவன் அல்லது காதலி. அப்போ இந்த ஆண்மையும் பெண்மையும் முரண்பாடற்று அப்படியே கலந்திருந்தால்தான் அகப்பயணம் செய்ய முடியும். அப்போ தான் அந்த சுயத்தை சென்று சேர முடியும். இந்த ப்ராசஸுக்கு பேர் இவங்க சொன்னது இண்டிவிஜுவேஷன் ப்ராசஸ். இங்கிலீஷில், தமிழில் வந்து தனியராக்கம். என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள்ளார போக போக எல்லா முரண்களையும் உடைத்து விட்டால் அந்த சுயம் தனியாக இருக்கும். எந்த உணர்வும் இல்லாமல் தனியாக இருக்கும். அந்த சுயம் செயல்பாட்டுக்கு வந்துவிடும். அப்படி வரும்பொழுது மிக நிச்சயமாக அந்த மனம் முழுமையடையும். இதுதான் கான்செப்டு. இப்போ அந்த ஒரு 2 படம் பார்த்தோம். அடுத்தது அடுத்தது அடுத்து முடிச்சிடலாம். இன்னொன்று அடுத்தது வாங்க. இது இப்போ இதுதான் நான் சொல்ல வந்து ஒரு பிக்சரைசேஷன் பாருங்கள். இதுதான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபு, இது வந்து இந்த கருவறைக்குள் நாம் இருக்கும்போது இருக்கக்கூடிய காட்சின்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து ஈகோ பிறக்கிறது, நம்ம பிறக்கிறோம், அப்படியே வெளியே வருது ஈகோ. அது குழந்தை பிறப்பு.
அதை வெளியே வரும்போது நேராக அந்த செல்ஃபிலிருந்து அந்த ஈகோ வெளியே வந்து இரண்டும் ஒரு இணைவில் சேர்கிறது. அப்போ செல்ஃபு தனியாக பிரிஞ்சிருது, ஈகோ தனியாக பிரியுது. மீண்டும் அந்த ஈகோ செல்ஃபை சென்று சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால்தான் அது முழுமையான ஒரு மனமாக இருக்கும். ஆனால் இதற்கு தடையாக இருப்பது எது? முரண்பாடுகள். சரி, இப்போது இதுக்கும் ராஜம் கிருஷ்ணனுக்கும் என்ன சம்மந்தம்? இதான் நான் சொல்ல வந்த செய்தி. ஏன்னா நேரடியாக சொன்னாக்கா புரியாதுன்னு இவ்வளோ விளக்கம் சொன்னேன். இந்த ராஜம் கிருஷ்ணன் அவர் என்ன சொல்கிறாரு? பெண்களை பற்றி அதிகமாக பேசினார். 2 பாயிண்ட் சொல்கிறார். ஒன்று, இன்றைய பெண்கள் தன்னுடைய அடிமை நிலையை கூட உணராமல் இருக்கின்றார்கள் என்று ஆதங்கப்பட்டார். அதையும் சாடுறாரு. நீங்களாம் ஏன் இப்படி இருக்கிறீங்க, எதிர்த்து பேசுங்க, குரல் கொடுங்க, போராடுங்க பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் அதுக்காக போராடக்கூடிய பெண்ணியவாதிகளையும் சாடுகின்றார். குறிப்பாக தீவிரவாத பெண்ணியம் என்ன சொல்கிறது? ஆண்களே வேணாம் தூக்கி போடுன்றாங்க இல்லையா, அதெல்லாம் ராஜகிருஷ்ணன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜகிருஷ்ணனை பொறுத்தவரையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், ஆண்களுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று விரும்புகின்றார். அப்போ தீவிரவாத பெண்ணியம் போல் பெண்கள் ஆண்களே முற்றிலும் புறக்கணித்து விட்டு நாம் வாழ வேண்டும் என்று அவர் கருதவில்லை. அப்போ அவருடைய பெண்ணிய பார்வை எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஆணும் பெண்ணும் இணைந்து நாம் இயங்கினால்தான் முக்கியமாக ஆன்ம விடுதலை இருவருக்கும் கிடைக்கும். உண்மையான மனிதநேயம் அது. இதுக்கு என்ன சான்று அவர் எங்கே சொல்லியிருக்கிறார் அப்படி பார்த்தாக்கா ஒரு 3 பாயிண்ட் அதுலேருந்து நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். கடைசியில் வாங்க அடுத்தது இன்னும் இது அடுத்தது பாருங்கள். முதல்ல என்ன சொல்கிறார் பாருங்கள். இந்த பெண்ணியை பற்றி அவர் முதல்ல சொல்லக்கூடிய கருத்து பாருங்கள். 89 சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? புதிய சமத்துவத்தை பெண்ணே வழி அமைப்பாள். 2வது சொல்கிறாரு, இந்த மானுடத்தை காக்க அன்னை சக்தி வடிவில் எழுச்சி பெற வேண்டும். இந்த 2 என்ன சொல்கிறது பாருங்கள். பெண்களை முன்னிலைப்படுத்தி ராஜகிருஷ்ணன் பேசியிருக்கின்றார். இந்த மாநிலத்திற்கும் இந்த பெண் விடுதலைக்கும் பெண்தான் உழைக்க வேண்டும், பெண்தான் அதிகமாக செயல்பட வேண்டும் என்று பேசியிருக்கின்றார் 89லையும் 90லையும். அப்போ இது பெண்ணுடைய பார்வை அவருக்கு இருந்தது. சரி, இப்படியே போனது. ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணார்? இது சரிப்பட்டு இல்லை, இந்த மாதிரி இருந்தாக்கா அது உண்மையான பெண்ணியம் கிடையாது, வேறு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றம் என்ன தம்பி? அது பண்ணு. அந்த மாற்றம் என்ன? இதுதான் ரொம்ப முக்கியம். இது அப்படியே படித்து பாருங்கள். 95 எழுதின வாசகம். ஆணும் பெண்ணும் இசைந்து ஒழுங்கு பாலிக்கும் போது தான் பூரணமான மனிதத்துவம் எய்திய சமுதாயம் படைக்க முடியும். ஒருவரை மற்றவர் ஆதிக்கத்துக்கு உட்படுவதனால் அது சாத்தியமல்ல என்பதை உணர வேண்டும். இந்த லட்சியத்தை நோக்கி ஆணும் பெண்ணும் முன்னேறுவோமாக. இப்போ இதுக்கு முன்னே என்ன சொன்னார்? பெண் தான் முதன்மை என்று சொன்னார், பெண் தான் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்போ என்னாச்சு? பெண்ணுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று பேசினார். மறைமுகமாக என்ன? ஆணை அவர் புறக்கணித்தார், ஆண் மீது முரண்பட்டார். அதன் முரண்பாடு அவருக்கு தீர்வு தரவில்லை. அப்போ அவருக்குள்ளார அனிமாஸில் அனிமாவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தார், பெண்மைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தார், ஆண்மைக்கு முக்கியத்துவம் தரவில்லை. எனவே மிகப்பெரிய தடை இருந்தது. எது? சுயத்தை நோக்கிய தடை இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்குள் மனமாற்றம் ஏற்பட்டது. என்ன மாற்றம்? ஆணும் பெண்ணும் இணைந்து, என்ன அர்த்தம்? முரண்பாடுகள் எல்லாம் கலைத்து விட்டால், ஆண் பெண் உள்ளுக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை கலைத்து விட்டால், அந்த சமத்துவம் என்கின்ற ஒரு நிலை, அந்த சமத்துவம் வந்துவிட்டால் மிக நிச்சயமாக சுயத்தை நோக்கி அந்த ஆன்மா அல்லது அந்த மனம் சென்று சேர்ந்துவிடும் என்கின்ற முடிவுக்கு வந்து விட்டார். இப்போ என்ன நடக்குதுங்க? ராஜகிருஷ்ணனுடைய மனம் தொடக்கத்தில் பெண்மையிலேயே சென்று கொண்டிருந்தது. அப்படி என்றால் ஆண்மை மீது கொஞ்சம் வெறுப்பை காட்டி கொண்டு வந்தது. இறுதியில் மொழிக்கு வந்தது என்ன? ஆண்மையும் முக்கியம், பெண்மையும் முக்கியம், இரண்டுக்குள் முரண்பாடு இருக்கக்கூடாது, இரண்டும் இணைய வேண்டும் என்றால் என்ன?
அதுதான் சுயத்தை நோக்கியது என்று அவருடைய மனம் தானாகவே உணர்ந்திருக்கிறது. இதுதான் அவருக்குள் நடந்த தனியராக்கம் என்று சொல்லக்கூடிய இண்டிவிஜுவேஷன் ப்ராசஸ். அப்போ யூங்கிய நோக்கில் இவரை பார்க்கும்போது என்னென்னா, ஒட்டுமொத்த அவருடைய உளவியல் வளர்ச்சியை பார்க்கும்பொழுது பெண்மையிலிருந்து அப்படியே சுயத்தை நோக்கி செல்கிறது, முரண்பாடுகளை கலைத்து விட்டு சுயம் நோக்கி செல்கிறது. இதுதான் உண்மையான பெண்ணியம் என்று அவர் முடிவு செய்துவிட்டார். சமத்துவம் என்பது ஆண்மை பெண்மைக்கான முரண்பாடுகளை எல்லாம் கலைத்தெறிவது என்கிற முடிவுக்கு அவர் வந்துவிட்டதனால் அவருடைய மனம் யூங்கிய நோக்கில் தனியராக்க படிமுறையில் இண்டிவிஜுவேஷன் ப்ராசஸ் அந்த படிமுறையில் சுயத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அவர் ஆன்மாவை நோக்கி செல்கின்றார் என்பதை இந்த வரிகள் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு முடிவில் இந்த கட்டுரை அமைகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்பாக உளவியல் பார்வையில் தம்முடைய கட்டுரையை வழங்கிய பேராசிரியர் அவர்களுக்கு உள்ள அனைவர் சார்பாகவும் இந்த கல்லூரியின் சார்பாகவும் சாகித்ய அகாடமி ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக சிக்மண்ட் ஃப்ராய்டு மற்றும் யூங்கி அவர்களை கம்பேர் பண்ணி சிறப்பானதொரு கட்டுரை வாழ்த்துகின்றோம்.